படுத்துக்கிட்டு இருக்க போச பாரு. ஷாலினி, ஓய் உன்னை தாண்டி கூப்பிடுறேன். கேக்குது காது. இப்போ நீ எதுக்கடி கோச்சிக்கிட்டு இருக்க என்கிட்ட? நான் தான் உங்ககிட்ட கோவப்படணும். இங்கே பாரு, என்ன வேணா பண்ணு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை சரியா? வெளியே வந்து எந்தி சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறாவியா என்ன பண்ணு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், நேரமாச்சு. உங்களை ஒன்றும் நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, இல்லை அமெரிக்காவுக்கு போங்க. என்கிட்ட கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணுறீங்க. சில என்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணுறீங்களா? இப்போ நான் சாப்பிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை, சாப்பிடலன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏதோ வருத்தப்படுற மாதிரி நடிக்காதீங்க. உங்கள் வேலையை மட்டும் போய் என்னமோ அதை பாருங்கள். சும்மா சாப்பிடுன்னு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தால் செத்து போயிட மாட்டேன் ஒன்றும். ஹலோ மேடம், நீங்கள் செத்தே போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு. இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன்னு வச்சுக்கோ, மரியாதை வெளியே போடா. இதுக்கப்புறம் பேசினா இங்கே சண்டை தான் வரும். கத்துனன்னு வச்சுக்கோ, வெளியே அத்தலாம் இருக்காங்க. நீ தான் சஃபர் ஆகாதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்னை கேள்வி கேட்க யாருமே இல்லை சரியா? நீயும் இல்லை. அதான் ப்ரூஃப் பண்ணுறிய ஒரு நேரமும். உனக்கு ஃபோன் பண்ணால் இன்சல்ட் பண்ணுறது, ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுறது இல்லை. சார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க நான் வேற ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? இப்போ நான் என்ன பண்ணால் உனக்கு என்ன? நான் எப்படியே போகிறேன், உனக்கு என்ன பிரச்சனை? சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறேன்ல, ஒரு வேளை சாப்பிடலன்னா செத்து போயிட மாட்டேன். இங்கே பாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீ பேசுறதுனால இங்கே எதுவும் மாற போகிறது இல்லை சரியா? நான் இப்படி தான் இனிமே இப்படி தான் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே நீ சாப்பிடலன்னு ஒன்று கவலைப்பட்டுலாம் உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இல்லை. நீ பசிச்சா சாப்பிடுவேன்னு எனக்கு வந்து தெரியும். எங்கள் அம்மா தான் வெளியே போனால் விட மாட்டேங்கிறாங்க. அவன் நேற்றுலேருந்து சாப்பிடாம இருக்கா, என்னன்னு தெரியல, உடம்பு சரியில்லையா, போய் கேளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் வந்தேன். இப்போ நீ வந்து சாப்பிட்டுட்டுன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனை இப்படியும் முடிஞ்சிடும். நான் நிம்மதியாக இருப்பேன் சரியா? தயவு செஞ்சு வந்து கொட்டிக்கோ. எனக்கு கொட்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் சரியா? நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. நான் தான் செத்தா கூட உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? போய் உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாரு. சும்மா இங்கே பாரு, அதி ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு. அது எப்படி ஈஸியாக சொல்கிறேன்? ஃபஸ்ட்லாம் எனக்கு ஏதாச்சும் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்டாலே இது அடிப்பேன் இல்லைன்னு திட்டுவேன். இப்போ என்ன, நான் செத்தா போய் போகிறேன்னு கேட்குறேன். நீ செத்தாலும் கவலை இல்லைன்னு சொல்கிறேன். அவ்வளோதானா? இங்கே பாராதி, நான் தப்பு தான் பண்ணிட்டேன். அதுக்காண்டி ஏன் இவ்வளோ அவாய்ட் பண்ணுறேன்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கீழே இறங்கி போய்கிட்டு தான் இருக்கேன். ஆதி, உனக்கு நல்லா தெரியும் நான் இந்த அளவுக்கு இறங்கி போகிற பொண்ணு இல்லைன்னு சொல்லி. இருந்தாலும் நீ எனக்கு வேணுன்றத ஒரு காரணத்துக்காண்டி மட்டும்தான் நான் இவ்வளோ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப அவாய்ட் பண்ணுற ஆதி. என்ன நீ? நான் பண்ணது தப்புன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது உனக்கு? இதுக்கு மேலே என்ன பண்ணணும் அதையாச்சும் சொல்லு. இல்லை இப்போவே பிரிஞ்சு போயிடலாமா? சொல்லாதி. எனக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போ. இல்லைனா நீ வர வரைக்கும் நான் சாப்பிடாம தான் இருப்பேன். நீ வந்தாலும் நான் சாப்பிடாம தான் இருப்பேன். கடைசி வரைக்கும் சாப்பிடாம மட்டும்தான் இருப்பேன். இது பிளாக்மெயில் பண்ணுறதுலாம் எடுத்துக்காதாதி. நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு எதனா ஒரு முடிவு சொல்லிட்டு போ. என்னால் இப்படி இருக்க முடியாது. நான் இப்படி என்னால் எப்படி இருக்க முடியும்? எல்லாமே நீன்னு சொல்லி வந்துட்டதுக்கப்புறம் பேசின ஒரு சில வார்த்தைக்காண்டி இவ்வளோ காயப்படுத்துகிற. அப்போ நீ பேசினதெல்லாம் நினச்சி பார்க்கலாமா? சொல்லு. சின்ன ஒருத்த பொம்மையில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான். ரகு வந்து காப்பாற்றினா. அந்த விஷயம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பேசின? ஒரு நாள் நைட்டு அவன் கூட இருந்திருக்க. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ அந்த மாதிரி பொண்ணா? எவ்வளோ பேசியிருக்காதி? சொல்லாதி. அதெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு உன் கூட வாழணும் அப்படின்னு சொல்லி தானே இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தேன். இப்போ எல்லாம் நடந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சிட்டுடா. நம்ம ஹாப்பியாக இருக்கணும். இந்த நேரத்தில் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா சொல்லாதி. எனக்கு ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும். நீ நான் என்ன சொல்லணும்? உனக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன்? உனக்கு தேவைன்னா வந்து என்கிட்ட கெஞ்சுவேன், இல்லைன்னா தூக்கி போட்டு காலில் மிதிப்பேன். அதானே? ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அது என்ன சொன்னீங்க மேடம்? சொல்லுங்க மேடம், உங்கள் வாயாலேயே சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? கல்யாணம் ஃபேக்காக தான் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கான காசுக்காண்டி தானே நீ என்னை கல்யாணம் பண்ணுற. அந்த காசை நான் திருப்பி கொடுத்துருவேன். நீ செலவு பண்ணிட்டேன்றதுக்காண்டி தானே என்னை சொல்லி காட்டி கல்யாணம் பண்ண சொல்கிற. கவலைப்படாத, அந்த காசை திருப்பி கொடுத்துருவேன். இப்படியெல்லாம் சொன்னல. இப்போ என்ன திடீர்னு? இங்கே பாரு, எப்பவும் ஆதி ஒரே மாதிரி தான் இருக்கான். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அதுக்காண்டி என்னால் ஃபேக்கெல்லாம் நடிக்க முடியாது. தயவு செஞ்சு வெளியே போய் சாப்பிடு. எனக்கு வேலை இருக்குது. உங்ககிட்ட நின்று இங்கே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இப்படியே சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தா அப்போ லைஃப், அப்போ என்னுடைய லைஃப் என்ன? சொல்லாதி. அப்போ எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்? சும்மா இப்படி சண்டை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கா? என்னால் அப்படி இருக்க முடியல ஆதி. எனக்கு வெறுப்பாக இருக்குது. ஒரு லைஃப் மேலே பிடிப்பே இல்லாமல் இருக்குது. என்ன அதுக்கு நீ கல்யாணமே பண்ணாமல் இருந்திருந்தா கூட நான் என் போக்கில் என்னமோ பண்ணிவிட்டு எங்கேயோ போயிருப்பேன். எல்லாமே நீ தான். நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னென்னா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதி பதில் சொல்லிட்டு போகாதி. ஏற்கனவே இதுக்கான பதில் நீயே சொல்லிட்ட. செலவு பண்ண காசில் பாதி திருப்பி கொடுத்துட்டு சம்பாதிச்சு அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு நீ போயிடுவேன்னு சொல்லி நீ தான் சொன்ன வார்த்தையை காப்பாற்று. அப்போ நீ சொன்ன வார்த்தை என்னை நல்லா வச்சு பார்த்துப்பேன், தாங்குவேன், உன்னை அறவே வைக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் பிறந்ததுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா அது உனக்காண்டி மட்டும்தான் ஆதி. நீ என்னை மேலும் மேலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க. தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ ஆதி. இதுக்கு மேலே என்னால் சஃபர் ஆக முடியாது. ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருக்க முடியும். உன்னை யாரும் இங்கே பொறுமையெல்லாம் இருக்க சொல்லலை. உன் வேலை என்னமா அதை போய் பார்க்கலாம். என்னை பார்த்து சொல்லிட்டு போ. நம்ம 2 பேருக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன்.
உன்கிட்ட தான் கேட்குறேன். என்ன ரெண்டு பேருக்குள்ள என்ன ஒன்றும் இல்லை. எமோஷனலில் சொன்ன வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்துறல சைக்கோ மாதிரி. ம் அப்போ எனக்கு ஒரு கஷ்டம், எமோஷ்னலாக ஏதோ ஒரு பேசணுன்னா நான் யார்கிட்ட போய் பேசுவேன்? நீனு நினைக்கிற எல்லாமே நீ தானே நினச்சி வந்திருக்கேன். அப்போ உன்கிட்ட தானே பேசுவேன். அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு நீ எவ்வளோ பெரிய விஷயம் ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாதி. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவேன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சிருந்தா உன்னை பார்த்துருக்க கூட மாட்டேன். அப்படியே போயிருப்பேன். உன் லைஃப்பில் மறுபடியும் வந்திருக்க கூட மாட்டேன். ஆனால் நீ என்னை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஆதி. இதுக்கெல்லாம் ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். மறுபடியும் சொல்கிறேன், ரெண்டு பேருக்குள்ள ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிட்டு அவ்வளோதான். இதை மறுபடியும் ஒட்ட வைக்கணும்லாம் நினைக்காத. ஜஸ்ட்டு அன்றைக்கி என் அம்மா கண்ணி மட்டும்தான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன். எந்த ஃபீலிங்ஸும் இல்லை. உன் மேலே எனக்கு 0 ஃபீலிங்ஸ் கூட இல்லை. சரியா? உன் கூட இந்த ரூமில் இருக்கிறத நினச்சாலே எனக்கு அருவருப்பாக தான் இருக்குது. ஓ, அருவருப்பா இருக்கு? ஆமாம், அருவருப்பாக தான் இருக்குது. போதுமா? பைத்தியம் தானே பிடிச்சிட்டான்னு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பைத்தியக்காரன். கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தல. அவ்வளோ ரோஷனாக இருக்கிறவன் அப்படியே போக வேண்டியதானே. கல்யாணம் முடிச்சிட்டு என் கூட இருக்கிறதுக்கு அருவருப்பாக இருக்கான். ஆளையும் மூஞ்சியும் பாரு. அப்படி சொன்னால் விட்டுவாங்களா? ஆளை பாரு. கொஞ்சம் எமோஷனலாக பேசினா வந்து பேசுவான்னு பார்த்தா எப்படி பேசிட்டு போகிறான் பாரு. முட்டுக்கணும் வர கோவத்துக்கு அப்படியே குளத்துக்கு போட்டு கொண்டுடலாமான்னு இருக்குது. ஏன்னா இப்படி என்னை பாடாப்படுத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏதோ எமோஷனலாக ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதுக்காண்டி இப்படியா? பசிக்க வர செய்யுது. இவன் என்ன அப்படியே போயிட்டான். எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவான்ல நினச்சேன். ரொம்ப பசிக்குது. நேற்று ஏதோ கோபத்தில் சாப்பிடல. காலையில் சரி வந்து கன்வின்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா அப்படியே போயிட்டான் விட்டுட்டு. இவனை நம்பினதுக்கு ஐயோ, போய் சாப்பிட்டாலும் அசிங்கமாயிரும். முதல்ல இவன் போட்டோம், அதுக்கப்புறம் பொறுமையாக போய் சாப்பிட்டுக்கலாம். மவனே, நீ இப்போ பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தண்டனை இருக்குடா. இந்த ஷாலி உனக்கு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு. என்னையே கஷ்டப்படுத்துற உனக்கு இருக்கு, கண்டிப்பாக இருக்கு. பசிக்குது. ஒருவேளை இந்த படத்துலலாம் வர சைக்கோவாக இருப்பானோ? கல்யாணம் பண்ணிக்கிட்டு டார்ச்சர் பண்ணலான்னு நினச்சிருப்பானோ? ஐயோ, அப்போ என் வாழ்க்கை அவ்வளோதானா? அனிமுலாம் போகணும்னு நினச்சேனே. இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பெட்ரூம்லேயே முடிஞ்சிடுமோ? ஏதாச்சும் நடந்தால் கூட பரவாயில்ல. அப்படியே அம்போன்னு போகிறான். பைத்தியக்காரன். மவனே, இந்த சீன்லாம் இங்கே இல்லை. ஆமாம், என்னையை டார்ச்சர் பண்ணுற நீ? உனக்கு இருக்குடி. வீட்டுக்கு வருவல்ல, வச்சுக்கிறேன் வா. பேசினா இன்னும் பசிக்குது. கொஞ்ச நேரம் படுப்போம், வேறு வழி இல்லை. நம்ம பண்ண போகிற ப்ரொசீஜர் 4 hours ட்ரீட்மெண்ட். இந்த ட்ரீட்மெண்ட்டில் யாருமே பேனிக் ஆகக்கூடாது. சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக கவனிக்கணும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் வந்து அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவங்க வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? பேஷண்ட்டை நம்ம வார்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு மாற்றினதுக்கப்புறமா சர்ஜரி 10 minutes ஸ்டார்ட் ஆயிரும். பேனிக் ஆக வேண்டாம். இது உங்களுடைய ஃபஸ்ட்டு சர்ஜரின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ் கைஸ். தேங்க்யூ சார். அருண், ஓகே, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? யா, அஃப்கோர்ஸ், சர்ஜரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே guys, listen, this is the first layer. ஓகே, இந்த லேயரை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அருண் ட்ரீட் பண்ணிப்பார். இந்த லேயரை நாங்கள் 2 பேரும் கட் பண்ணி பேரலாக அருண் அந்த போனை பிளேட் வச்சு ஸ்க்ரூ பண்ணுவார். அதில் இருக்க பிளட் லிக்விட்ஸை அண்ட் நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஓகேவா? யா சார், ஓகே. யா, லெட்ஸ் ஸ்டார்ட். யா, ஹோல்ட் இட். சார் ப்ளீடிங் ஆகுது சார். அஃப்கோர்ஸ் ப்ளீடிங் இருக்க தான் செய்யும். நம்ம நினச்சதை விட ப்ளீடிங் அதிகமாகவே தான் இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் பேனிக் ஆகக்கூடாது. இந்த லேயர் ஸ்கின்னை நம்ம பீல் பண்ணி ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வி see the பிரெயினுக்கு மேலே அந்த ஸ்கல் வந்து ஃப்ராக்சர் ஆகி மேலே வந்து உடஞ்சி உள்ள அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அந்த பிரெயினோட ஸ்மால் பார்ட்டை எடுத்து நம்ம பிரெயின் மேலே அட்டாச் ஆகிருக்கிறத எடுத்து, ஐ மீன் ஸ்கல்ல வெளியே எடுத்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிளேட் மூலியமாக அந்த போனை பழைய மாதிரி ஸ்க்ரூ பண்ணி அதை டைட்டன் பண்ணுவார் அருண். ஓகே, இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. புரிஞ்சதில்ல? யா சார். இந்த ஸ்கின்னை ஹோல்ட் பண்ணுங்கள். அருண், பிரெயினோட மேலே இருக்க அந்த ஃப்ராக்சர் தெரியுது பாருங்கள். யா சார், அதை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. யா சார். இப்போ அந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க அருண். இந்த பிளேட்டை டவுன்லோட் மூவ் பண்ணி இங்கே ஒரு ஸ்க்ரூ. ஓகே, அப்போர்ட்லேருந்து ப்ளஸ் மார்க்கில் மேலே ஒரு ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ. இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ பண்ணும்போது அந்த பிளேட் மூலியமாக கீழே போன் மறுபடியும் பிரெயினை டச் பண்ணாது, அழுத்தம் கொடுக்காது அந்த பிரெயினுக்கு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக பிளட் வர்றது ஸ்டாப் ஆயிரும். பழைய நிலைமைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆவாங்க. 27 weeks 27 days நம்ம அப்சர்வேஷன்லேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ஃபுல் ப்ரொசீஜர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோல்ட் பண்ணுங்கள், ஸ்கின்னை ஹோல்ட் பண்ணுங்கள். ஓகே சார். பேனிக் ஆகாதீங்க.
ஸ்க்ரூ பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க, பொசிஷனும் பார்த்துக்கோங்க. பிளேட் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்க்ரூ மேலே ஒன்று, டவுன்லோட் ஒன்று, சைடில் ஒன்று, அதுக்கு சைடில் ஆப்போசிட் ஒன்று ஸ்க்ரூ பண்ணி பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த நேரத்தில் அந்த போனை மறுபடியும் போன் செட் பண்ணுறதுக்காண்டி நம்ம மறுபடியும் அதே மாதிரி செட் பண்ணுறோம். இதில் கொலாஜன்றது வந்து நம்ம உடம்புல ஆல்ரெடி இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு சின்ன ஃப்ராக்சர் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிறத வந்து ஜாயின் பண்ணும். பட் இது ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால தான் நம்ம பிளேட் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கு மேலே போன் செட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா இந்த போன் மூளையில் அழுத்தம் கொடுத்து அந்த மூளை வலிக்க ஆரம்பிச்சிடும். அது தலைவலி அதிகமாக இருக்கும். அந்த மூளை வந்து மூளைக்குள்ளே அந்த எலும்பு வந்து அட்டாச் ஆகி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த அழுத்தத்தினால பிளட் லீக்கேஜ் அதிகமாகும். மூளையில் பிளட் லீக்கேஜ் ஆனால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சிவியர் ப்ராப்ளம் ஏற்படும். அதனால தான் இதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். எல்லாருமே வணக்கம் சொன்னாங்களே. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விக்கு அதுக்கப்புறமா ஒரு சில எப்படி சொல்கிறது, கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாட்டியோட கேரக்டரை வந்து புரிஞ்சுக்கிட்டு பாட்டி நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு. அஃப்கோர்ஸ் நான் பாட்டி கேரக்டரை வச்சு நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அது எப்படி போகணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய டைமு. பட் ஆனால் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்டு நான் இந்த ஸ்டோரியில் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு இருக்குது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. அந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்வி கேட்டிருந்தீங்க, அதுக்கு பதில் சொல்லலாம் தான். அனு கேரக்டர் வந்து ரொம்ப சீன் ஓவராக இருக்குது, ரகு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர், இப்படி பேசுகிறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு கமெண்ட் வந்திருந்தது. அதுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகு நல்லவர் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த என்னோடய ஸ்டோரியில் வர்றது முக்கால்வாசி நல்ல கேரக்டர், ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போகிறது அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ரியாலிட்டியில் அந்த மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் நான் பார்த்த வரைக்கும் யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. ரியாலிட்டியில் எல்லாருமே ஒரு செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. இன்க்ளூடிங் நானுமே ஒரு செல்ஃபிஷாக தான் இருப்பேன். ரியாலிட்டின்னு நம்ம வரும்போது நம்மளை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே தவிர அடுத்தவங்களுக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு யாருமே இப்படி பண்ணதில்லை. சரிங்களா? அதனால் நான் ஸ்டோரியில் வந்து அந்த மாதிரி கொண்டு போக வேண்டாம், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்காண்டி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொண்டு வந்திருந்தேன் இந்த ஸ்டோரியில். அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. தேங்க்ஸ். அனு கேரக்டரை பற்றி வரேன். என்னென்னா அனு கேரக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து சீனு அப்படின்னு. அனு ஃபஸ்ட்டு வாட்டி நேற்று தான் வந்து பேசவே செஞ்சுருக்கா. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அனு சூப்பராக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 கமெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வந்திருந்தது. அவங்களுக்கு சொல்கிறேன், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல விதம் தான், எல்லாமே ஓகே. அப்படி இருந்தால் அவங்க பண்ணுற விஷயத்த நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம சொல்லவே கூடாதா? நம்மளுக்கு வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கூடாதா? அவங்க நல்லவங்கன்றதுக்காண்டி அமைதியாகவே இருந்துக்கணுமா அப்படின்னு யோசிச்சா அதுவும் தப்பு தானே. அதுதான் நான் அந்த இதில் சொன்னேன். ஒரு விஷயம் ரகு பண்ணுறாரு, அது அணுக்கு பிடிக்கல, மேபி அது தப்பாக மற்றவங்க கண் முன்னாடி ப்ரொஜெக்ட் ஆகலாம். தான் ஹஸ்பண்ட் பண்ணுற ஒரு விஷயம் நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு அவள் ஃபீல் பண்ணுறா. ஸோ அவளுக்கு காரணம் இன்னுமே தெரியாது ரகு ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அதனால் அவள் கேட்குறா, இந்த மாதிரி பேசாதீங்க, அவங்க மனசும் கஷ்டப்படும்னு சொல்லிட்டு. அது கேட்ட விதத்தில் எந்த தப்புமே இல்லை. அப்போ ரகு வந்து என்ன பண்ணியிருக்கணும், இதுதான் பிரச்சனைன்னு ஒன்று சொல்லியிருந்தா, அணுவை கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்திருக்காது. ஆனால் இவங்க மறைக்கிறது தான் அங்கே இஷ்யூவே. இங்கே வந்து இந்த காலத்தில் நிறைய வந்து ஜென் வந்து பண்ணுற விஷயமே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நம்மளோட பார்ட்னர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்காட்டும் இருக்கட்டும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்டே இருக்கட்டும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்லாதப்போ அப்போ அவங்களுக்கான மரியாதை என்ன இருக்குது அந்த இடத்துல? 2 பேருமே சமம், 2 பேருக்குள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே 2 பேரும் மியூச்சுவலாக கல்யாணமே பண்ணிக்கிட்டது. அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அது வந்து மற்றவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லலைன்னா ஓகே, அது ஃப்ரெண்டு, அவங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒய்ஃப்னு வரும்போது அவங்க உங்களில் பாதி இல்லையா? நீங்கள் தானே அவங்க. அப்போ சொல்லணும்ல. சொல்லாமல் எப்படி தானாக புரிஞ்சிக்க முடியும்? கதையில் வேணால் என் தம்பி வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் என் தம்பி இப்படி என்னை பேசிட்டான் அப்படின்னு கதையில் வேணால் புரிஞ்சுக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் அப்படி யாருமே இருக்க மாட்டாங்க. சின்னதாக ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போது நம்ம இந்த கணவன் மனைவி உறவுன்றது ரொம்ப 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 ப்ரீஷியஸான ஒரு விஷயம், ரொம்ப மதிக்கத்தக்க
ஷாக்கான ஒரு விஷயம். அது அவங்கக்குள்ளே ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது இல்லையா? ரகு அணுக்கிட்ட மறைச்சது தப்பு. இந்த விஷயத்துக்காண்டி தான் நான் அப்படி பேசினேன்னு ஒன்று சொல்லியிருக்கணும். அணுவும் அஃப்கோர்ஸ் உண்மை தெரியாமல் பேசினது தப்பு. 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் ரகு வந்து ரொம்ப நல்ல கேரக்டர். அணு வந்து சீன் போடுறா அப்படின்னு சொன்னால் அது எப்படி நியாயமாகும் சொல்லுங்கள்? நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஹஸ்பண்ட் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, இல்லை ஒய்ஃப் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ வந்து அது நல்ல விஷயமாகவே இருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு கில்ட்டோ ஒரு சின்ன ஃபீலிங்கோ இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க நம்ம கூட எல்லாமே ஷேர் பண்ணிக்கணும்னு அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்ம லைஃபையே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவங்களும் நம்மக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை, சரிங்களா? எல்லா விஷயமுமே இல்லைனா கூட ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணி தான் ஆகணும். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு என்ன தான் அர்த்தம்? சொல்லுங்கள். ரகு மேலேயும் தப்பு இருக்குது, அணு மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ வந்து 2 பேரும் மனசு விட்டு பேசினா தான் அந்த பிரச்சனையே முடியும். அது அந்த ஒரு மாதிரி கொண்டு போகிறன்ற நேரத்தில் ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்ணுறது தப்பாக எனக்கு தோணுச்சு. அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஆதி ஷாலினி கேரக்டர். எல்லாருமே ஏன் ஆதியை போட்டு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆதியை யாருமே புஷ் பண்ணலை. ஆதிக்கு எடுத்து சொல்கிறாங்க எது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆதி வந்து ஷாலினி எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ அதனால் 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தோணுதோ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிய போகிறாங்க, சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க? எடுத்து சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்தில் வந்து இந்த காலமும் சரி அந்த காலமும் சரி எல்லாருமே அப்படி தான் நான் நினைக்கிறேன். நம்ம பிரிய போகிறோன்னா வீட்டில் இருக்கிறவங்க எடுத்து சொல்ல தான் செய்வாங்க. நீங்களே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். ரியாலிட்டியில் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க பிரிகிறாங்கன்னா பெரியவங்க எடுத்து தானே சொல்லுவாங்க. அதை தான் நான் காட்டணும்னு நினச்சேன், காட்டவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்படி பிரியணும்னா எப்படி விடுவாங்க? அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பேசினதெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது தான். ஸ்டோரிக்கு கொடுத்தா புரியும் அப்படின்னு நினச்சி கொடுத்தது தான். யார் மனசையும் ஹர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இல்லை. நான் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கொஞ்சம் வந்து பொண்ணுங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ரியல் லைஃப் ஸ்டோரியில் வந்து நம்ம என்ன தான் வேலை செஞ்சாலும் என்ன தான் பண்ணாலும் ஒரு ஜென்னுக்கு இருக்க ரெஸ்பெக்ட்டும் அதே வேலையை செய்யும் போது ஒரு பொண்ணுக்கு இருக்கிறது இல்லை. நான் கண்ணால் பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால. ஸோ வந்து ஐ ஃபீல் என்னென்னா பொண்ணுங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் இந்த ஸ்டோரி அப்படி கொண்டு போகிறேன். மேபி நான் அதனால தான் ஜென்னுக்கு இம்பார்ட்டன்ட் தரலையான்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறதுனாலையோ நிறைய விஷயத்த பார்க்குறதுனாலையோ ரீசெண்டாக கேள்விப்படுற விஷயமா இருக்கட்டும், பொண்ணுங்க அஃபெக்ட் ஆகுறதுனாலையோ எனக்கு என்னுடைய ஸ்டோரியில் பொண்ணுங்க கொஞ்சம் நல்லா வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறேன். இது தப்பாக கரெக்டானலாம் எனக்கு தெரியல. என்னோடய கற்பனை கதை இந்த மாதிரி இருக்குது. இது வந்து எப்படி போகும்லாம் எனக்கு தெரியல. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே.